விஜய் இன்றைக்கி தான் ஒரு கட்சி அறிவிக்கிறாரு. கொள்கைகள் என்னன்னு கேட்டால் அவருக்கு சொல்ல தெரியறதில்ல. கேட்டால் முதல்ல 3 தலைவர்களை வச்சுருந்தாரு. அப்புறம் இன்னும் 2 தலைவரை சேர்த்துக்கிட்டாரு. இப்போ செங்கோட்டையன் அண்ணன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பாக்கெட்டில் ஜெயலலிதா அம்மையாரும் வந்துட்டாங்க. ஸோ அந்த படமும் விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி எந்த ஒரு தெளிவான ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு கட்சியாகத்தான் இருக்குது. இன்னும் ரொம்ப முக்கியம், தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் தெளிவாக தே வில் சீ த பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட். இந்த 10 ஆண்டுகளில் விஜய் என்ன செய்திருக்கார் அந்த சமுதாயத்திற்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறாருன்னு கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு பொண்ணை கொடுக்கறதுக்கே நம்ம வீட்டிலலாம் நம்ம யோசிப்போம். மாப்பிள்ளையை நல்லா விசாரிச்சுக்க, என்ன பழக்கம் இருக்குது, நல்லா வச்சு பொண்ணை காப்பாற்றுவாரா அப்படின்னு கேட்கக்கூடிய சமூகம் தான் நம்முடைய சமூகம். ஆட்சியே கொடுக்கணும்னா இந்த மக்கள் எவ்வளோ யோசிப்பாங்க. ஒரு இன்ஃபேக்சுவேஷனில் குழந்தைகளுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கலாம். ஆனால் அது குடும்பத்துக்குன்னு மாறும் பொழுது அவங்க மனநிலைகள் வேறு மாதிரி தான் இருக்குங்கிறத என்னுடைய நம்பிக்கை. பர்சனலாக நான் சொல்ல வரேன்.